மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது 3ம் சேர்த்து ஒரு நல்ல காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 காய்கறிகளையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கூட இந்த உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டான அப்புறம் சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தனியா பொடியும் மிளகாய் பொடி தனித்தனியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடையே சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இது 3த்தையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கறது குழம்போட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ காய்கறிகளை நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனையும் இப்போ போயிருக்கும். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு காரக்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.